தமிழக அரசில் இப்போ தேர்தல் முடிவுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தாவேக தலைவர் விஜய் பத்தின ஒரு முக்கியமான செய்தி சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பேசப்பட்டு வருது. அதுதான் அவருடைய விவாகரத்து வழக்கு அப்டேட். நடிகர் விஜயுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குடைய முதல் கட்ட விசாரணைக்காக விஜய் இன்னைக்கு நேர்ல ஆஜராகணும்னு ஏற்கனவே கோர்ட்டு சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனா 2 தரப்பு வக்கீல்களும் பேசி நாம சுமூகமா பிரிஞ்சிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஜீவனாம்சம் மற்றும் குழந்தைகளோட சொத்து விஷயங்கள் பத்தியும் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாங்கன்னு தகவல் வெளியாகியிருக்கு. தேர்தல் வேலைகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருமே நேர்ல வராம வீடியோ கால் மூலமா ஆஜராகிறோன்னு மனு கொடுத்திருந்தாங்க. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதியே இந்த விசாரணை நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா இப்போ ஜூன் 15ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. இப்போ இதுல முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வழக்கை விசாரிச்சு வந்த நீதிபதி எழிலரசி திடீர்னு விழுப்புரம் கோர்ட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பதிலா இப்போ புது நீதிபதி வரப்போறாராம். ஏன் இந்த அதிரடி மாற்றம் அப்படின்னு விசாரிச்சா ஒரு தகவல் ஒன்று ஓடிட்டு இருக்குது. விஜய் சங்கீதா கேட்ட உடனே அங்க வீடியோ காலில் ஆஜராகிறதுக்கு நீதிபதி எழிலரசி டக்குன்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம். இதனால தான் இப்போ இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பேச்சு கிளம்பியிருக்குது. தேர்தல் ரிசல்ட் வர அதே நேரத்தில் விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றின இந்த செய்தியும் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு வருது. இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?